கவுன்சிலில் சொன்னேன். ஏன் நம்ம அடுத்தது மார்க்கெட் தானே. எனக்கு துரோகம் பண்ண வாழக்கூடாது அந்த ஊர்ல. கவுன்சிலில் பேச யோகியத்தில் சீடி கொடுறான ஒஞ்சினுக்கிறானு கமிஷனர்ல இருந்து எல்லாரும். கடைசி மீட்டிங் எல்லாம் நீங்க தானே. முடிச்சுவன் யாரு? யார் ஊர் எம்எல்ஏ? மற்றதெல்லாம் எம்எல்ஏ சொன்னாங்க இது செய்திருவோம், எம்எல்ஏ வந்தாங்க இது ஆயிடுது. இருக்கிறதுக்கு மட்டும் நானா? அட ஊடு கட்டுறையா? மக்கள் வாழணுமா இல்லை ஷாப்பிங் பண்ணணுமா? கவுன்சில் பாடி தானே. கவுன்சில் வந்துச்சா? கவுன்சில் வந்த பிறகு பேசுவான். இல்லை டிசியை கூப்பிடுவோம், கன்சர்ன் மினிஸ்டர் கூப்பிடுவோம், சிஎம் பார்க்குவோம். சீஃப் மினிஸ்டர் தெரியவே தெரியாதா? கவுன்சிலில் சொன்னேன். ஏன் நம்ம அடுத்தது மார்க்கெட் தானே. எனக்கு துரோகம் பண்ண வாழக்கூடாது அந்த ஊர்ல. இப்ப என்ன சொல்லுவீங்க அதுக்கு? ஏன்னா டேய் இவ்வளோ வருஷமா உட்காந்து ஓத்துக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னா தப்பா போயிடும். அது பழைய ராஜேந்தர். இப்ப அப்படி நான் சொல்ல முடியாது. இவ்வளவு வருஷமா சாப்பிட்டுக்கிறேன் யாரு? இவ்வளவு யாருன்னா கடக்குதா? இல்ல. யாருன்னா ஊடுக்குதா? இல்லைங்க. இப்போ சொன்னாங்கன்னு சொன்னால அவனுக்கு சொல்ல ஆமாடா என்ன போயிட்டு போறான். கவுன்சிலில் பேச யோகியத்துல சீடி கொடுறான ஒஞ்சினுக்கிறானு கமிஷனர்ல இருந்து எல்லாரும். கடைசி மீட்டிங் எல்லாம் நீங்க தானே. முடிச்சுவன் யாரு? யார் ஊர் எம்எல்ஏ? மற்றதெல்லாம் எம்எல்ஏ சொன்னாங்க இது செய்திருவோம், எம்எல்ஏ வந்தாங்க இது ஆயிடுது. இருக்கிறதுக்கு மட்டும் நானா? நீங்க சொல்லுங்க பதில் சார். பிரஸ்காருக்கா சொல்லிக்கிறாங்கல்ல, எஸ்ஆர் சொல்லி தான் இச்சுதுன்னு சொன்ன அத்தனை பேர் எதிரில் ஆமான்னு சொல்றேன். என்ன போயிட்டு போறானுங்க? சம்பந்தமே இல்லாத என்ன கூட வந்து எஸ்ஆர் சொல்லி தான் இச்சாரு. அப்போ எஸ்ஆர் தான் பவர்ஃபுல்லு. எம்எல்ஏ எம்பி ஒண்ணுமே கிடையாது இந்த ஊர்ல. ஒத்துக்கிறீங்களா? பிரஸ் நீ ஒத்துக்கிறியான்னு கேட்டேன். என்ன சார்? அப்போ யார் பவர்ஃபுல்லு? அம்பேத்கர். வேற எதுனா கேளுங்க சார். சரி, எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது பேசுவோம் அதை பத்தி. இப்ப அங்கிருந்து கடை கட்டணும்னு அவசியம் இல்லை. மைனிங் சைட்ல இருக்கிறவங்க எவ்வளவு நாளைக்கு மைனிங் வீட்லயே வாழ்வான். தொழிலாளி புள்ளிகளுக்கெல்லாம் சைட் பண்ணி கொடுக்கலாம். விட அவன் வந்து வீடு கட்டுங்க, அருமையான காலனி பண்ணலாம். இப்ப என்ன பண்ணுவீங்க? வேணான்றீங்களா? அட வீடு கட்டுறையா? மக்கள் வாழணுமா இல்ல ஷாப்பிங் பண்ணணுமா? இப்போ மக்கள் தங்கறதுக்கு வீடு வேணுமா திருவிழா வேணுமா? நீங்க சொல்லுங்க. உனக்கு சொந்த வீடு இருக்குது, நீ பரவாயில்ல. உனக்கு மைனிங் வீடு. உனக்கு அப்போ இவங்கெல்லாம் இங்க இந்த பக்கம் வரவே கூடாதா? சைட் பண்ணலாம் விடுங்க. அது யார் டிசைட் பண்ணோம்? கவுன்சில் பாடி தானே. கவுன்சில் வந்துச்சா? கவுன்சில் வந்த பிறகு பேசுவோம். இல்லை டிசியை கூப்பிடுவோம், கன்சர்ன் மினிஸ்டர் கூப்பிடுவோம், சிஎம் பார்க்குவோம். சீஃப் மினிஸ்டர் தெரியவே தெரியாதா? நான் அவர் கூட வேலை செஞ்சதே கிடையாதா? ஹெச்ஓடி மினிஸ்டர் தெரியவே தெரியாதா? நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலாம்? சைட் பண்ணி ஜனங்கள் கொடுக்கலாம். கொடுங்க, ரெவன்யூ வருது முனிசிபாலிட்டிக்கு. அங்கங்க 50 லட்சம் 30 லட்சம் இன்டீரியர்ல போய் வாங்குறது. இங்க ஒரு நல்ல மார்க்கெட் ரேட் போட்டு கொடுக்கலாம் கூட எல்லாருக்கும். அவன் கட்டுறான் வீடு, அவன் வாங்கிக்கிறான் லோனு பேங்க்ல. செய்யலாமா வேணாவா? ஜோரா கேளு. இப்போ ஊழல் நடந்துக்கிறது ஏற்கனவே நான் போட்ட லோகாயத்துல கேஸும் அட்டன் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ண வேண்டியது ஜட்ஜ்மெண்ட் லோகாயத்துக்கு. ஏன் இன்னும் டிலே ஆகுதுன்னு போய் கேட்க போவேன். அப்படி கேட்டா யார் யாரு வாட்டர் போர்ட்ல இருந்து அந்த ஊழல் பண்ணானோ அவனுக்கெல்லாம் டெஃபினட்டா ஜெயிலு கேரண்டி. இதுல டவுட்டே கிடையாது. ஏற்கனவே போட் ஆயிடுச்சுங்க ஒரு வருஷத்துக்கு மேல. ஜட்ஜ்மெண்ட்ல இருக்குது, அவ்வளவுதான். நான் போயிட்டு ஜட்ஜி நீ கூட அப்படின்னு நான் கேட்க முடியும். ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுவேன், கொடுத்தாங்கன்னா போறாங்க. அப்ப தெரியுது
அப்ப இந்த எம்எல்ஏ யாரு, இருக்கிற எம்எல்ஏ யாரு? அவங்க தான் பதில் சொல்லணும், நானும் இல்லையே. பட் நான் வந்து குற்றவாளி கிடையாது, குற்றம் செய்துன்னா கண்டுபிடின்னு சொல்லுவேன் நான். அடுத்தது 65 ஏக்கர் சீனிவாசபுரக்காரர்களுக்கு சாங்ஷன் பண்ணுறதுக்கு போகஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி சாங்ஷன் பண்ணுறதுக்கே சர்டிஃபிகேட்டாக பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி எக்ஸ்எம்எல்ஏ சம்பங்கி ஒரு அதை பற்றி தாசில்தார் வந்து என்கொயரி பண்ணி நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது நீங்கள் பத்திரிகையில இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சைட் கொடுத்துருக்கலாம் இல்லையா, இல்ல காங்கிரஸ்காரங்களுக்கே கொடுத்துருக்கலாம் இல்லையா, சீனிவாசபுரக்காரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சைட் கொடுத்துருக்கலாம் இல்லையா, கொடுத்துருக்கலாம் இல்லையா, இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கரெக்ட். அப்புறம் வெளியூர்ல இருக்கிறவங்க ஏன்டா கொடுத்தீங்க, அதான உன்னோட கேள்வி. இந்த ஊர்ல இருக்கிறவங்க ஏன்டா ஓட்டு போடல போட்டு இப்ப என் கேள்விக்கு நீ பதில் சொல்லு. இதுக்கு மட்டும் இந்த ஊருக்காரன் வேணும், ஓட்டை யாருக்கு போட்ட? கொடுக்கட்டும் விடு வெளியூருக்காரனுக்கு. நீ வெளியூருக்காரன் ஓட்டு போட்ட, அவன் வெளியூருக்காரனு கொடுக்குறாங்க, என்ன தப்பு அதுல? நீங்க சொல்லு. சம்பங்கி எந்த ஊருக்காரு? சம்பங்கி எந்த ஊருக்காரு? ராமக்கா எந்த ஊருக்காரு? நம்ம மரியாதைக்குரிய எம்எல்ஏ ரூபம்மா எந்த ஊருக்காரு? யாரு கொடுத்துக்கிறாங்க? யார் கொடுத்துக்கிறாங்க? கொடுக்கட்டும் கூட. வெளியூருக்காரனுக்கு சைட்டு கொடுத்ததுக்கு இவ்வளவு புலம்புறிய, உள்ளூர்காரனுக்கு ஓட்டை போடல, அது யார் புலம்புறது? நமக்கு என்ன போச்சு? மீடியால வரணுன்றீங்க, வரட்டும். இப்ப நான் கேட்ட கேள்வி உங்களால பதில் சொல்ல முடியுமா? நீங்களும் அந்த மண்ணில் பிறந்தவங்க தானே. இதுல என்ன தப்பு வெளியூருக்காரர் கொடுத்ததுல? அது என் தாக்கத்தை என் தம்மு நான் சொல்றேன். என் ஊருக்காரனுக்கு சைட்டு கொடுன்னு, என் ஊருக்காரர்கிட்ட எனக்கு ஓட்டு கொடுன்னு கேட்கறேன். கொடுக்கறது கொடுக்காது யாருடைய வேலை? கொடுக்காத போறது உங்களுடைய வேலை. ஆனா கொடுக்காட்டிகள் செய்யறது என்னுடைய வேலை. இல்ல ஒன்றும் மாற்றமே இல்லை. 60 ஏக்கர் கொடுத்துட்டாங்க, இது கொடுத்துட்டாங்க, நியூஸ்ல பார்த்துன்னு தான் நினைக்கிறேன். என்ன வெளியூருக்காரர் கொடுத்துட்டாங்களாம், அவ்வளோ வருத்தம் போடுறான். நீ ஓட்டு போடணுங்கிறது வெளியூருக்காரனுக்கு தான், அவன் வெளியூருக்காரனுக்கு தான் கொடுப்பான். பழைய ராஜேந்திரன் இல்லை, அதனால நான் கேட்கறேன். வேற எதுனா கேளுங்க. நீங்களும் இந்த மண்ணில் பிறந்தவங்க தானே சார், உங்களுக்கு தெரியாதுன்னா கேளு. பாவம் மிஸ்டர் பிள்ளைன்னு கேட்குவேன். பாவம் அவர் இல்லை, அவருக்காக நான் வருத்தப்படுறேன். நான் தெரிவிச்சேன், எங்க பிரசாதுக்கெல்லாம் சொன்னேன், போய் மாடலேட் பண்ணி ஒரு நல்ல பிரஸ்காரு. நான் ஒரு ஜெர்னலிஸ்ட் முறையில் என் கடமை நான் இல்லாத போயிட்டேன். ஒரு நல்ல நண்பனை இருந்துட்டோம் அப்படின்றதுனால என்னோட ஆழ்ந்த அனுதாபம் அவருக்கு அப்போ சொன்னேன், இப்போ உங்களுக்கும் சொல்றேன். கேளுங்க. நகரசபை வந்து எந்த வேலையும் செய்யல, எங்க பாரு புத்தகம் இருக்குது, மைனிங் வந்து 2 கோடி 3 கோடி பணம் கொடுத்துருக்கோம், அந்த பணம் என்ன ஆச்சுன்னு தெரியல, கம்பல் பணம் என்ன ஆச்சுன்னு தெரியல, எந்த வேலையும் நடக்குது ஒரு குற்றச்சாட்டு. கரெக்ட் தான், குற்றச்சாட்டு தான். 10 கோடி செலவு கொண்டு வந்தேன்னு சொன்னார, வள்ளல கேட்க வேண்டியதானே அந்த கேள்வி. சொன்னாரா இல்லையா? என்ன சொன்னாரு நீங்க சொல்லுங்க, என்ன சொன்னாரு? நான் சும்மா வரல சார், 10 கோடி செலவு பண்ணிட்டு வந்தேன்னாரு. நீ 2 கோடிக்கு பேசுற, அங்க 10 கோடி போயிட்டு இருக்குது. ஊழல் தான் முனிசிபாலிட்டியில, உண்மைதான். யார் கேட்கணும்? கவுன்சில் பாடி கேட்கணும். கவுன்சில் பாடியில பேசுறவங்களாம் நீங்க பார்த்துருப்பீங்க. என்ன இருக்கட்டும், எவ்வளவு ஊழல் பண்ணாலும் கணக்கு கொடுத்து தானே தீரணும், பதில் சொல்லி தானே தீரணும். வெறும் பூஜை மாடுத்தீவி, நீ எல்லாரும் பொறுப்பேக்கோ. வெளியூர்ல போயிட்டு நீ கேஜிஎஃப் போட்டுட்டு கேட்டா கேஜிஎஃப் கான்ஸ்டியூஷன் பார்டர் ஏரியால போய் ஏபிஎம்சி ஆட போகும்போதோ எந்த ஊருக்கார பஸ்ல இட்டு போனாங்களா? பஸ்ல என்னன்ட்டு புடவை கொடுக்குற, 200 ரூபாய் கொடுக்குற அப்படின்னு இப்படி சொன்னா ஓட்டு போட மாட்டான். அது நீங்க பயப்படுறீங்க, நான் அதுக்கு இல்லை. எங்கேயோ கொண்டு போய் ஒரு 3 மனுஷன் இல்ல தான் மகன் மாதிரி கேட்கலாம்ல. ஏன் ஊர்ல போடக்கூடாது? நீதான் 100 ஏக்கர் மைனிங் வாங்கிக்கிற, ஏன் அங்க போடக்கூடாது? என்ட்ரிஸ் பக்கத்துல காலி இடங்கள் 450 ஏக்கர் நல்ல, ஏன் அங்க போடக்கூடாது? எவ்வளவு போயிருக்கல மைனிங்? நியூ டெல்லி ஓல்டு டெல்லின்னு சொல்றான்ல, நியூ பிஜிஎம்எல் ஓல்டு பிஜிஎம்எல் வைக்கலாம் வா. அதுக்கு நீ வாய்ப்பு கொடுக்காத போயிட்டீங்களா? இப்போ பெம்மல் கோட்டர்ஸ் இருக்குது, போய் பாருங்க, சுடுகாடு மாதிரி இருக்குது, ஆளுகளே இல்லை. நாளைக்கு அவன் ஒண்ணு மாதிரி வர மாட்டானா என்ன?
வேற கேளு கேளு. எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம், 1.5 வருஷம் தான் இருக்குது. ஒரு வருஷமா? 1.5 வருஷம். 1.5 வருஷம். இப்பத்துல இருந்து உங்களுடைய நடவடிக்கை மாற்றங்கள் இருக்குமா? எலெக்ஷன் வர எலெக்ஷன் ஏன் மாற்றங்கணுமா உங்க மாற்றங்கணுமா? உங்க மாற்றம் தான். ஏன் மாற்றம் என்ன பண்ணும்? என்கிட்ட இருக்கிற ஒரு ஓட்டு, என்கிட்ட இருக்கிற ஒரு ஓட்டு, என் பாட்டுக்கார எனக்கு 32,000 ஓட்டு போட்டான். ஊரு குடிக்க தண்ணி வரல இந்த ரோட்லனாக்கா எல்லாரும் சேர்ந்து தானே செய்யறேன். 20 வீட்டுல தண்ணி வரலன்னாக்கா 20 வீட்டுக்கு நான் சேர்ந்து செய்யறேன். அதுல 5 வீட்டுக்காரன் கூட எனக்கு ஓட்டு போறது இல்ல. மீதி பேர் யார் ஜாலியா தண்ணி பிடிக்கிறது? பைப்பை வச்சுட்டா 20 பேரும் சாகணும் இல்ல? அந்த நிலைமை வராத பார்த்துனுங்கிற பாரு, அது வரைக்கும் முக்கியம். இப்போ புரியுதுங்களா? ஊர்காரங்க லேஸ் போட்டவங்க கிடையாது, என்ன நேசிக்கிறவங்களுங்கிறாங்க. 2 முறை ஓட்டு கொடுத்தாங்கல்ல, அந்த விசுவாசம் தான் இன்னும் கூட நான் உங்ககிட்ட நின்று பேசுங்க. 2 டர்ம் காசு வாங்க ஓட்டு போட்டவங்க தான் என் ஊருக்காரன். அந்த ஜென்ரேஷன் வேற, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் மாறினாங்கன்னா மாற்றம் கண்டிப்பா வரும், மாறியே தீரும். யங்ஸ்டர்ஸ் வாலிபா நல்லா படி, வாழ்க்கையில மேல வர கத்துக்கோ. உள்ளூர்ல தான் வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை, அது வரும்போது வரட்டும். நீங்க படிச்சுங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து நான் இல்லைன்னா கூட உள்ளூர்ல வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இப்போ நிலைமைக்கு நீ வெளியூர்ல போய் சம்பாரிச்சுதான் உங்க குடும்பம். அரசியல்வாதி உனக்கு சோறு போட மாட்டான், அரசியல்வாதி மட்டும் ஓட்டு கேட்குவான், அவன் லக்ஸுரியா போவான். ஆனா இந்த எஸ்ராஜரை எனக்குன்னு ஒரு வீடு கட்டிக்காத போயிட்டேன் பெங்களூர்ல, எனக்குன்னு ஒரு ஏக்கர் நிலம் வாங்க அதை போயிட்டேன். இன்னைக்கு 60 ஏக்கர் நிலம் யாருக்கோ கொடுக்குறேன்னாங்கல்ல, நான் 2 முறை எம்எல்ஏ அங்க எத்தனை ஏக்கர் வாங்கியிருக்கணும் இல்லையா? இப்போ சம்திங் வந்து